நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தமிழக வெற்றி கழகத்தை நம்ம தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனா அதே நேரத்துல அவர்கள் செய்த ஒரு ஒரு சில நல்ல காரியங்கள் பாராட்ட வேண்டியிருக்கு. அதுல நான் ரொம்ப மிக முக்கியமா நினைக்கிறது திரு லயலாமணிக்கும் திரு ரமேஷ் அவர்களுக்கும் கொடுத்த பதவி நம்ம உண்மையா ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. ஒரு சாதாரணமான ஒரு எம்எல்ஏ, சாதாரணமான ஒரு ஒரு காமன் மேன் ரெண்டு பேருமே ரொம்ப காமன் மேன். ரெண்டு பேருமே அவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைந்தது கிடையாது. திரு விஜய் அப்படின்ற ஒரே ஒருத்தரை நம்பி அந்த கட்சியில சேர்ந்து அவருடைய தொண்டரா இருந்து சினிமா ரசிகரா இருந்து ஓரளவுக்கு வளர்ந்து 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 இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருப்பது உண்மையா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ரெண்டு பேருமே இளைஞர்கள், எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் வந்திருக்கிற இந்த ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வகையில விஜய் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். திரு ரமேஷ் அவர்கள் இன்றைக்கு இந்து அறநிலையத்துறை அமைச்சராகவே இருக்கிறார். அது உண்மையை பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதே போல அதாவது ஒரு பொலிட்டிக்கலா பார்த்தா ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் இல்லைனா கூட ஒரு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு நம்ம லயலாமணி அதிகாரியா போட்டது, தலைவரா போட்டது உண்மையை நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையா பாராட்டுறேன். என்ன காரணம், ஒரு சாதாரண யூடியூபரா, ஒரு சாதாரண ஒரு பேச்சாளனா, ஒரு சாதாரண ஒரு மேடை பேச்சாளனா இருந்த ஒரு ஆள் அழைச்சிட்டு ஏன்னா இந்த மாதிரி பதவி பாராட்டணும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நம்முடைய ஜனநாயகன் படத்தின் தயாரிப்பாளர் எடுத்துட்டு போயிட்டு எப்படி நம்மளுடைய இந்தியாவுக்கே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய அந்த டெல்லியில போயிட்டு அவரு தமிழ்நாட்டின் சிறப்பு பிரதிநிதியா போட்டு நம்ம எப்படி விமர்சனம் பண்ணோமோ அதே வகையில் இதை பாராட்டப்பட வேண்டிய விஷயமா நம்ம இந்த லயலாமணியோட விஷயத்தை எடுக்கணும். எல்லாமே அவர் இப்போ நீங்க திமுகவோட பாத்தீங்க அப்படின்னா அவங்க கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ அவங்களுக்கு பதவி கொடுக்க வேண்டிய அந்த கட்சியுடைய வேலை. அதை கண்டிப்பா பண்ணணும். அதை பண்ணாம இருக்க திமுக இருந்திருக்காது, அதிமுக இருந்திருக்காது. அதே போலதான் திரு விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியை சேர்ந்த இந்த லயலாமணி அவர்களுக்கு இந்த ஒரு பொறுப்பு கொடுத்து நம்ம பாராட்டுறாங்க. அதுக்கான தகுதிகள் இருக்கா அப்படின்றத இது வரைக்கும் இருக்கா இல்லைன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது கிடையாது. கண்டிப்பா அந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவர் எப்படி அவருடைய செயல்பாடு இருக்கு. ஒரு மனிதன் என்ன பண்ணுவானா, ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு சில மாதிரி பேச வேண்டியதா இருக்கும். சிரிப்பு சிலது பேச வேண்டியிருக்கும், சிலது சீரியஸா பேச வேண்டியிருக்கும், சண்டை போட வேண்டியிருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அந்த ஒரு பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொறுப்புல அவங்க ரெண்டு பேரும் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதுதான் அவங்களுடைய ஒரு ஃபியூச்சரை ஒரு நிலைநிறுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். வளர்ந்து வரும் பல பேருக்கு இது ஒரு முன்னுதாரணமா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து உழைச்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பான ஒரு பதவி உண்டு அப்படின்றது ஒரு பெரிய கண்டிப்பா நீங்க தமிழ்நாடுக்கே ரெப்ரசென்ட் பண்ற ஒரு விஷயத்த ஒரு ஒரு சாதாரண மனிதன் அடைவதை நம்ம ரொம்ப போன்றவர்கள் கண்டிப்பா அதை பாராட்டணும். அவரோட பல கருத்துக்கள் வேறுபாடு இருக்கலாம். ஆனா ஒரு சாதாரண மனிதன் ஒரு உண்மையா கிட்டத்தட்ட பாருங்க எம்எல்ஏ கூட நிக்க வைக்கல திரு லயலாமணிய, அது கூட நிக்க வைக்காம அவரை கிட்டத்தட்ட இந்த ஒரு பதவிக்கு வருது. அவர் எவ்வளவு உண்மையா ஒரு சந்தோஷப்பட்டிருக்கும். அந்த சந்தோஷத்தை நம்மளும் கண்டிப்பா பகிர்ந்துப்போம். ஆனா அதே நேரத்துல திரு லயலாமணி அவர்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யும் பட்சத்துல என்னை போன்ற ஆட்கள் கண்டிப்பா வெளில சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. தவறு செய்யாதன்னு உலகத்துல யாருமே கிடையாது. நம்ம போன்ற ஆட்கள் சொல்லும் போது அதை திருத்திக் கொள்வதற்கான அவசியம் ஏற்படுகிறது. அது ஏதோ ஒரு வகையில நம்ம 1,00,000 வியூஸ் ஓடுறதா அதை பார்க்கணும். ஒரு வியூ ஒன்னா கூட அது ஒரு பாயிண்டா யாருன்னா பட்டு அதை திருத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தால் தான் நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஆட்சிக்கு எதிராகவும் சில விஷயங்கள் கருத்து முரண்பாடுகள் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்ப திரு ரமேஷ் அவர்கள் அவர் அடைஞ்ச பதவி அடைஞ்சிட்டாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லபடியா ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் அவர் அந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு அதிகாரி அமைச்சராக இருந்தா கூட அவர் நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை அப்படின்றதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் பிராமணரா இருந்தாலும் சரி, தலித்தா இருந்தாலும் சரி, தேவரா இருந்தாலும் சரி, அந்த பதவியை அவர் எப்படி வகிக்கிறார் அப்படின்றதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அந்த வகையில திரு ரமேஷ் அவர்கள் இன்று ஒரு ரெண்டு சிக்கல் மாட்டிட்டு இருக்கிறார். ஒண்ணு அந்த பழனி ஆண்டவர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த 100 கோடி மதிப்புள்ள அந்த இடம், இன்னொன்னு கரூர்ல இருக்கக்கூடிய அந்த தானம் செய்த அந்த நிலம், கோயில் நிலம். இது ரெண்டுமே திரு ரமேஷ் கிட்ட இப்ப மாட்டிட்டு இருக்கு. இப்ப ஒரு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னும் போது நீங்க உண்மையா இது வரைக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர்கள்லயே நான் பார்த்த சிறந்த அமைச்சரா திரு சேகர் பாபு அவர்லாம் சொல்லுவோம். அவர் திமிர் இருக்கலாம், தெனாவட்டு இருக்கலாம், பேசுறதுல 1000 அந்த முரண்பாடுகள் இருக்கலாம், எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. ஆனா அந்த அறநிலைத்துறை அமைச்சருக்கான ஒரு முழுமையான வேலையை பார்த்தவர் திரு சேகர் பாபு அவர்கள். இப்ப நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பல கோயில்கள் சம்பந்தப்பட்ட நீங்க இப்போ சென்னையை பூர்வீகமா கொண்ட பல பேருக்கு தெரியும். அவங்க அடிக்கடி சென்று வரக்கூடிய இடமான திரு வடபழனி முருகர் ஆண்டவர் கோயிலுக்கு நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா, முருகர் வடபழனி கோயிலுக்கு எதிரில் அப்போ ஒரு நீங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அம்மாவோட ஆட்சி முடிஞ்சு திரு எடப்பாடியார் ஆட்சி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடம் பல கடைகளால சூழப்பட்டு எல்லாமே ஒரு வியாபாரத்தோடவே இருக்கும். அந்த இடத்துல நீங்க உள்ள போறதுனாலே ஒரு கச்ச அப்படின்ற மாதிரி இருக்கும். ஒண்ணுமே ஒரு ஃப்ரீடமே இருக்காது. திடீர்னு பார்த்தா ஒரு 2 நாள் 3 நாள் என்ன பண்ணார் திரு சேகர் பாபு அவர்கள் வந்த உடனே அங்க இருக்கக்கூடிய அனைத்து
ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களையும் எடுத்து அந்த இடத்துல அழகா அந்த வடபழனி கோயிலுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சூப்பரா பண்ணி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வடபழனி முருகன் கோயிலுக்கு போறதுன்றது வந்து அவ்வளவு ஒரு சாதாரண விஷயமா இருக்காது. ஆனா இன்னைக்கு இந்த 5 வருஷத்துல வடபழனி முருகன் கோயில் வந்து கிட்டத்தட்ட நீங்க அங்க பழனி திருத்தணில என்ன கூட்டமோ அதை விட அதிகமான கூட்டம் வந்து வடபழனி முருகன் கோயிலுக்கு வருவதற்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்ததுல ஒரு திரு சேகர் பாபு. அது எந்த மாற்ற கருத்தும் யாருக்கு இருக்கு. திமுக அதிமுக நான் வந்து திமுக காரன் அல்ல, ரொம்ப தெளிவா சொல்றேன். நான் திமுகவும் பிடிக்கும், அதிமுகவும் பிடிக்கும், நாம் தமிழர் கட்சியும் பிடிக்கும், விஜய் கட்சியும் பிடிக்கும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் இதை வந்தது வந்து நம்மளால வந்து அந்த ஏத்துக்க முடியல. ஏன்னா தொடர்ந்து அவர் வந்து போராடி கொண்டு, ஏன்னா இவங்களும் 10 வருஷம் போராடினாங்க. அந்த மாதிரி போராடி ஒரு வென்று இருந்தாருன்னா அதனுடைய மதிப்பு மரியாதை வேற மாதிரி இருக்கும். அது மதிப்பு மரியாதை இல்லாம ரீல்ஸ் போட்டு ஏமாத்தி இந்த வெற்றி அடைஞ்சதால தான் நம்மளுக்கு ஒரு மன கஷ்டம். அது அப்புறமா இருக்கட்டும். ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இன்று வந்திருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்கள் வந்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கும்போது 2 விஷயத்துல ரொம்ப சிக்கலா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இது நம்ம வந்து எதையுமே ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது, ஆதாரம் இருந்தா பேசணும். இது மத்த யூடியூபர்ஸ் பேசும்போது நம்ம இதை நம்ம பேசல. ஆனா திரு ரமேஷ் அவர் இன்னைக்கு வாங்கி திறந்து அதை சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமா நம்ம இதை பேச வேண்டிய பேசலாம், தப்பு கிடையாது அப்படின்றதுனால நான் பேசுறேன். கிட்டத்தட்ட 100 கோடி சொத்து உள்ள ஒரு மதிப்பை வந்து வடபழனி முருகராண்டவர் கோயிலுக்கு எதிர மன்னிக்கும் பழனி முருகராண்டவர் கோயில் எதிரில இருந்து அந்த சொத்து வந்து 2 பேருக்கு விற்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த 2 பேர் யார்? அதை வந்து நம்முடைய ரமேஷ் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும். அவரை வந்து திரு ரமேஷோட சொந்தக்காரன் யாரோ சொன்னாங்க, அதை பெருசா பேசுறாரு. அதுங்கள்ல பிரச்சனை. உங்க சொந்தக்காரர்களே அதை பத்தி எனக்கு பிரச்சனை விட்டுருங்க. அந்த 2 பேர் வந்து உங்களுடைய உறவினர் கிடையாது, விட்டுங்க, அதை பத்தி ஒண்ணும். ஆனா அந்த 2 பேர் யார்? அந்த 2 பேரோட பேக்ரவுண்ட் என்ன? ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அந்த 2 பேருடைய உண்மையான முகம் என்ன? அந்த 2 பேர் எப்படி வந்து இவ்வளவு பெரிய சொத்தை வந்து வாங்கினாங்க? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது, இந்த நிலத்தை வந்து அந்த 2 பேருக்கு விற்பதற்கு ஒருத்தர் வந்து எழுதி கொடுத்துருக்கணும்ல. எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கியவன்றது கண்டிப்பா அங்க இருக்கும்ல. எல்லாத்திலுமே வெறும் வாங்கியவர் மட்டும் இருக்காது, எழுதி கொடுத்தவர் இருக்கு. அந்த எழுதி கொடுத்தவர் யார்? அதை பத்தி விளக்கம் நீங்க அந்த பிரஸ் மீட்ல சொல்லல. தெளிவா அதை வந்து நீங்க சொல்லணும். அதை எழுதி கொடுத்தவர் யார்? 2வது, இது வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்தது. 3வது, அன்று சார் பதிவாளர் வரவில்லை அப்படின்னா அவரு லீவு போடுறதுக்கான காரணம் என்ன? அந்த சார் பதிவாளர் நீங்க நிக்க வச்சு ஏன் வந்து இந்த இன்டர்வியூல நீங்க பேச வைக்கல? நீங்க பேச வைக்கணும். அது 3வது. 4வது, சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அந்த இன்னொரு பதிவாளர் இருக்கார் இல்லையா, அந்த பதிவாளர் வந்து அவரையும் வந்து நீங்க என்ன பண்ணணும், சட்டத்தின் முன்னாடி நிக்க வைக்கலாம். அப்புறம் இருக்கட்டும், முதல்ல மக்கள் முன்னாடி நிக்க வைக்கணும். நீங்க ஊழலற்ற ஆட்சி நடத்துற அப்படின்ற ஒரு பேரை தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, பப்ளிக் பண்றீங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அது கிடையாது. நான் தெரிஞ்ச மட்டும், நான் அறிஞ்ச மட்டும், நானும் போறேன் வரேன் எல்லாரையும் பாக்குறேன் கொள்றேன். ஊழல் லஞ்சம் அப்படின்றது வந்து எந்த ஒரு விஷயம் வந்து தவறான விஷயம் செய்வதற்காக கொடுக்கப்படுவதா ஊழல் லஞ்சம். சரியான விஷயம் செய்வதற்கு என்னைக்குமே ஊழல் லஞ்சம் துணை போனது கிடையாது. இது வரைக்கும் இருந்த ஆட்சியிலும் சரி, இதுக்கு வரப்போற ஆட்சியிலும் சரி, சரியான விஷயத்துக்கு யாரும் வந்து லஞ்சம் கொடுத்ததா எனக்கு தெரிஞ்சு பெரிய அதுக்கான ஒரு கோப்பு கிடையாது. ஒரு சின்ன உதாரணம் வேணா உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு போய் வரி கட்ட போறீங்க அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணுது, கிட்டத்தட்ட சென்ற அரசாங்கமே பாத்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதுல நீங்களே என்ன பண்ணலாம், உங்களோட வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எல்லாமே நீங்க கணக்கு பண்ணி எக்ஸாக்டா போட்டீங்க அப்படின்னா அது என்ன வரின்னு காமிச்சிடும். அந்த வரி நீங்க போய் கட்ட போறீங்க. அதுக்கு எதுக்கு வந்து நீங்க வந்து லஞ்ச லாவணி கொடுக்க போறீங்க? ஒருவேளை அந்த வீட்டை நீங்க தவறா கணக்கு காட்டும் போது அந்த தவறான கணக்கை அந்த ஆய்வாளரோ அந்த பொறியாளரோ ஒத்துக்கினார் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு நீங்க லஞ்சம் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கும். தவறா செய்யும் போது நீங்க கொடுக்குற லஞ்சத்தை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆய்வாளர் வெளில சொல்ல போது நீங்களும் போய் வெளில சொல்ல போறது கிடையாது. ஸோ அதனால லஞ்ச லாவணியம் முடிஞ்சிச்சு அப்படின்றதான் நான் நம்ப தயாரா இல்லை. அந்த மாதிரி இன்னும் பல விஷயம் நடக்குது. அது இன்னும் சிறிது காலம் நடத்த நம்ம அதை வச்சு பேசணும். ஏன் இதை நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு ஆட்சிக்கு வந்து 2 மாசம் லஞ்ச லாவணியத்தெல்லாம் ஒழிச்சுட்டோம் சொல்லக்கூடிய இதே ஆட்கள் வந்து ஏன் 2 மாசம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, ஏன் வந்து மின்சார பிரச்சனை, இது போல பல பிரச்சனை கூட வந்து ஒரு இடத்துல வந்து காவல் நிலைய மரணம் நடந்திருக்கு. அதை பத்தி இன்னும் பேசல. அது ஏன் நடத்த முடியல? அது நம்மளோட மற்ற ஆட்சிகளை குறை சொல்லிட்டு நல்லதுக்கு மட்டும் உங்க ஆட்சி வந்து நீங்க நல்லதா நினைச்சு ஏத்துக்கிறது வந்து நம்மளால அந்த அளவுக்கு அதை ஈக்குவல் பண்ணி பார்க்க முடியல. அந்த வகையில இப்போ நீங்க நம்ம சொன்ன இந்த 4 பாயிண்ட், சார் பதிவாளர் ஏன் வரல, அவருடைய இணைப்பதிவாளர் ஏன் வந்து மக்கள் மேல நிறுத்தல அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த வாங்கியவர் யார், விற்றவர் யார், எழுதி கொடுத்தவர் யார், எழுதி வாங்கிய 4 கேள்விக்கு வந்து முதல் பதில். அதுக்கு அடுத்தது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பதவி உயர்வு. அந்த ஆலயத்துல சாதாரணமா இருந்த ஒருத்தர் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு துணை செயலாளர் அளவுக்கு வந்து அவர் வந்து மாற்றப்பட்டிருக்கார். அதாவது இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச 2 நாள்ல. இதை வந்து நீங்க வந்து என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இதை ஏன் நீங்க கோஇன்சிடென்ட் ஆகுறீங்க, இது ஆக்காதீங்க, இது வேற அது வேற அப்படின்னு சொல்றீங்க. திமுக ஆட்சியில வந்து அப்ளை பண்ணவரை எடுத்துட்டு போய் நீங்க தாவேக ஆட்சியில் எடுத்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்றதே வந்து கண்டிப்பா ஒரு கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. இதுல வந்து கிட்டத்தட்ட திரு ரமேஷ் அவர் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா பண்ணியிருக்காரு அப்படின்றத வந்து அவர் கொடுத்த பேட்டில இருந்தே நம்மளுக்கு வந்து தெரியுது. நம்மளுடைய இந்த மீன்வளத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, அவர் பேசும்போது விஜய் சாரோட ஃப்ரெண்டு,
அவர் பேசும்போது இந்த கச்சத்தீவை பத்தி பேசுவோம், நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் நோ கமெண்ட்ஸ் சொல்லிட்டு அவர் பேசல, அந்த அதிகாரி தான் பேசினார். அதே மாதிரி திரு ரமேஷ் அவர்களுக்கு கொடுத்த பேட்டியோட, ரமேஷ்காக நீங்க பேச சொல்லி கத்து தரணும், ரமேஷ்க்கு எல்லாமே தெரியும், அவர் விட்டா படன்னு பேசிட்டே, அவர் ஒன்றும் விஜய் இல்லை, அவர் மாட்ட அடிச்சு பேசிட்டே இருப்பாரு. ஆனா அதுல அந்த அதிகாரி வந்து பேசுறாங்க, அவங்க பேசும்போதே தெரிஞ்சதுல ஒரு வில்லங்கத்தை வந்து வச்சுட்டாங்க. இவர் வந்து இந்த ஒரு சைன் பண்ணது மட்டுமல்ல, சரி அதுக்கு அடுத்த கேள்வி இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 100 ஏக்கர், அது 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள பொருளை நம்ம ஒரு இடத்துல விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுல கண்டிப்பா வந்து அதுல இவங்க மட்டும் சைன் பண்ணிட்டு அது முடிஞ்சு போவாது. மேல போனா என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப எல்லாருமே இல்ல சரி கட்டிருக்கணும். அப்ப எல்லாருமே சரி கட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா யார் யார் இதுக்கு மேல இருந்தோம்? உடனே அவர் என்ன சொல்றாரு அதிகாரி, இல்ல நாங்க வந்து துறை ரீதியா வந்து நாங்க கணக்கு எடுத்து வந்து அவங்க மேல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணோம். அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டுங்க. உண்மையா வெளிப்படையா இருக்கிற அரசா இருந்தா இது ரமேஷ் அவர்களே ஓப்பனா பேசியிருப்பாரு. அந்த அதிகாரி பேசதான் ரொம்ப சந்தேகம் வந்து அதிகமா இருக்கு. சோ கிட்டத்தட்ட திரு ரமேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த இந்து சமய அறநிலையத்துறையை வந்து எப்படி அவர் வந்து யூஸ் பண்றாரு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா மாறிடுச்சு அப்படின்றது எந்த மாற்று கருத்து முடியாது. ஏன்னா அவருடைய பதட்டம் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப தெளிவா வந்து தெரிஞ்சுது. அதுக்கு அடுத்து வந்து அந்த இனாம் கொடுக்க வேண்டிய பட்டா அதை பத்தி பேசினாரு. அது வந்து திமுகவின் ஆட்சி காலத்திலே வந்து கொடுக்கப்பட்டது. அது வந்து பட்டா மட்டும் நம்ம இஷ்யூ பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுவுமே 2 மாசத்துல வந்து கிட்டத்தட்ட அதை இஷ்யூ பண்ணும்போது கிட்டத்தட்ட 2245 போக மிச்சம் கிளியரா இருக்குது. அந்த 3 வகை சொல்றாரு. அந்த 3 வகையிலும் யாருக்கு கிளியரா இருக்கோ அவங்களுக்கு கொடுத்தன்னு சொல்றாரு. அந்த யாருக்கு கொடுத்தோன்றதுதான் அங்க பேரு. நீங்க பட்டா கொடுத்ததுல அங்க பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு நல்லா தெரியும். பட்டா நீங்க கொடுத்தீங்க, ஆனா அது யாருக்கு கொடுத்தீங்க, எந்த பேருக்கு கொடுத்தீங்க, அதுல சில வில்லங்கங்கள் நடந்திருக்கு அப்படின்றதுதான் இங்க வந்திருக்கிற அலிகேஷனே தவிர நீங்க பட்டா கொடுத்தது யாருமே எங்க சொல்லல. சோ அதுவுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா தவறான ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆக இதுல ரெண்டுத்துலயுமே ஏதோ ஒரு சிக்கல் வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து வந்திருக்கு. ஒரு சில கோயில்களுடைய விஷயங்கள் வந்து பேசுறாங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லல, அப்படியே அழகா அதை வந்து தள்ளி விட்டுட்டு அடுத்த கேள்வி வந்து பதில் சொல்றாரு. ஆக இதுல வந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல திரு ரமேஷ் அவர்கள் வந்து மாட்டி இருப்பாரோ அப்படின்ற சந்தேகம் வந்து நமக்கு கண்டிப்பா எழுந்து விட்டது. தொடர்ந்து இது வந்து விசாரிக்கப்படும். விசாரிச்சு அவருடைய ஊழலற்ற அந்த ஆட்சி அப்படின்றது கண்டிப்பா என்ன நடக்க போகுதுன்றது நீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. அதே நேரத்துல திரு லயலா மணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை நம்ம பாராட்டியும், திரு ரமேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையை பாராட்டும். அதே நேரத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தவில்லை என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமா மக்கள் மத்தியில கண்டிப்பா பரவும். தமிழ்நாடு மக்கள் முட்டாள்கள் கிடையாது. அவர்கள் வந்து தாவேக்காவை ஆட்சி அமைத்தது அந்த 8 to 12% மக்கள் வாக்களிச்சு பண்ணல. மேலும் ஒரு 20% மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் ஒரு புது கட்சி வட்டணும் போட்டிருக்கிறாங்க. அவங்களோட நம்பிக்கையில ஏமாற்றம் இல்லாம ஆல்ரெடி பல கட்சிகள் என்ன பண்ணுதுன்னா ஏற்கனவே ஊழல் செஞ்ச ஆளுகள்லாம் வந்து உள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. மேலும் நீங்களே ஊழல் செய்யும் பட்சத்துல அந்த வாக்களித்த மக்கள் வந்து ஒரு பெரிய ஏமாற்றமாக